வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுடீஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பன்னீர் தவா பர்கர் வித் பிரெட் ஆம்லெட் பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துருவோம். கேரட், வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், பீன்ஸ், பூண்டு, கொத்தமல்லி. அதோட பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு தேவையான முட்டை, சால்ட்டு, பெப்பர் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். அச்சோ ஒன்று மறந்துட்டோம் பார்த்தீங்களா இல்லையா? என்னது? அதுதான் பன்னீர். சரி வாங்க இப்போ மைனஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில், அப்புறம் பூண்டு, லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா பிளெண்ட் பண்ணிங்க. கடைசியில் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி. கல் நல்லா சூடானோடனே ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுப்போம். அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சால்ட்டு, அப்புறம் லைட்டாக காரத்தூள், அப்புறம் கரம் மசாலா, லைட்டாக சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் போட்டுப்போம். கேரட்டு, பீன்ஸு, ஆனியனு, முட்டைக்கோசு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். கடைசியாக பன்னீர் ஆட் பண்ணிப்போம். பன்னீரையும் நல்லா மேஷ் பண்ணி நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தவா பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னில் பன்னீர் மசாலா, வெங்காயம், தக்காளி, சீஸ் போட்டு 3 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்ம தவா பன்னீர் பர்கர் ரெடி. இந்த பர்கர் எப்படி வந்திருக்குன்னு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அட்டகாசமாகவே வந்திருக்கு. வாங்க இப்போ அடுத்தது பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டையை நல்லா கலக்கிட்டு நம்மளோட தவாவில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சு அந்த பிரெட் ரெண்டை வச்சுட்டு நம்ம பர்கருக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதையே நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மைனஸு, டொமேட்டோ சாஸு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி. Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palm. Happy birthday to you. Hey, tomorrow ready. ஏன்னா நீ சொல்லுறதா? ஏன் Happy birthday to you. Baby, you'll get sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And when you get bored